மார்ட்டின் அவருடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் பேட்டி கொடுத்திருந்தார். ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக சொல்லி தான் வந்து விஜய் கிட்ட போயிருக்காரு. ஆதவர்ஜுனா பல கட்சி மாறினவர், சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி. அவர் ஒரு சீட்டு டிஎம்கேல கொடுக்கனாலும் போயிடுவார். விஜய் பற்றி தற்கொலை கூட விமர்சனம் பண்ணுவார். திமுகவை கடுமையாக பேசுறதே விஜய்க்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கான ஒரு நாடகமாக கூட அது இருக்கலாங்கிறதான் அவரை பற்றிய என்னோட எண்ணம். ஏன்னா சீமாங்கிட்ட வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வாங்கி தந்துடுறேன்னு ஏதோ இவரு சுண்டல் விநியோகிக்கிற மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சொல்றாரா? அது சீமான் கிட்ட. அதாவது சீமான் எப்படிப்பட்ட ஆளு? விஜயே பச்சுவந்தி தானே. விஜய் வந்து தளபதி ஸ்டாலின் இளைய தளபதி விஜய்ன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு. படத்துக்கு ஒரு பாதிப்புன்னு தெரியும் போது படம் தமிழ்நாட்டில் விஜய் அதை ஹேண்டில் பண்ண விதம் சரண்டர் ஆயிட்டாருங்கும் போது எத்தோட நடிச்சு காட்டுறது வேண்டாம், விட்டுருவோம். இது நீ கையை கட்டணும்னு அப்படிதான் தோணுது. தலைமை எப்படி சுயநல சந்தர்ப்பாத பச்சவந்தி தலைமையோ எல்லா அடுக்கிலுமே அந்த சுயநலமும் பச்சவந்தித்தனமும் சந்தர்ப்பாதமும் இருக்கு. அவர் கூட சேர்ந்தனால அப்படி மாறிட்டாங்களா? இல்லைன்னா அப்படி இருக்கிறவங்க தான் அவர் கூட இருக்கவங்க தான் அப்படி சேர்ந்திருக்காங்க. இனத்தோட சேருங்கிற கதை. சந்தர்ப்பவாத பச்சவந்தி நிலைப்பாடு கொண்டவங்க தான் பச்சவந்தி நிலைப்பாடு கொண்ட விஜய் கூட அவங்களும் போய் சேர்ந்திருக்காங்க. மாமனார் மார்ட்டின் இல்லைன்னா ஆதவர்ஜுனாவுக்கு இத்தனை கட்சியில வந்து முக்கியத்துவம் கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? பணபலம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தனியார் தொலைக்காட்சிக்கு மார்ட்டின் அவருடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில மார்ட்டின் அவருடைய மருமகனும் சார்லஸ் அவருடைய மைத்துனருமான ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா முதல்ல எங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் கைப்பற்ற பார்த்தாரு. அதுக்கப்புறம் திமுகக்குள்ள போனாரு. சபரீசனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பிரச்சனை பண்ண பார்த்தாரு. பிசிகாக்குள்ள போனாரு. அடுத்து அங்கேயும் குழப்பம் விளைவிக்க பார்த்தாரு. இப்போ வந்து திமுக சொல்லி தான் வந்து விஜய் கிட்ட போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவர் நம்புறாரு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது ஆதவர்ஜுனாவை பற்றி அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் பண்ணுவேன். செந்தில் தியாகராஜன் மூலமா அவர் கூட வீட்டில் கூட ஒரு நாள் போய் பார்த்துருக்குறேன். ஒரு அண்ணா மீது பற்றுதல் கொண்டவர். அரசியல் ரீதியாக அவர் இப்போ ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் தாரானாலும் போயிடுவார். ஏன்னா அவர் பச்சந்தல் மாதிரி பல கட்சிகள் குறைஞ்ச நாள்லேயே மாறினவர் தான். திமுக, விசிக, தாவேக்கான்னு ஒரு பார்ட்டி கூப்பராக தான் இருக்கிறாரு. இது அவருக்கும் அவருடைய மைத்துனருக்குள்ள விவகாரம். அதுக்குள்ள நம்ம பெருசா போய் பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. அரசியல் ரீதியா ஆதவர்ஜுனா பல கட்சி மாறினவர், சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி. அவர் ஒரு சீட்டு டிஎம்கேல கொடுக்கனாலும் போயிடுவாரு. விஜய் பற்றி தற்கொலை கூட விமர்சனம் பண்ணுவாருங்கிற அந்த அரசியல் ரீதியான விமர்சனத்தை நான் அவரை பற்றி வைக்க கடமைப்பட்டிருக்கேன். திமுகவை கடுமையா பேசுறதே விஜய்க்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கான ஒரு நாடகமாக கூட அது இருக்கலாங்கிறதான் அவரை பற்றிய என்னோட எண்ணம். ஏன்னா பல கட்சி மாறினவங்க தான். அதனாலதான் விஜயோட அதிகமா திமுக திட்டுறாங்க. அதனாலதான் அவருக்கு ஆன்டிசிடென்ட்ஸ் அப்படிதான் பிபிஎஸ் தான் இருக்கு அவரோட ஆன்டிசிடென்ட். இப்போ நீங்க சொல்றீங்க பொலிட்டிக்கல் ஆன்டிசிடென்ட்ஸ், மற்றதை பற்றி நீங்க சொல்றீங்க திமுக ஒரு சீட்டு கொடுத்தா கூட நாளைக்கு போயிடுவார் அப்படின்னா கண்டிப்பா போயிடுவார். அவர் சொல்ற குற்றச்சாட்டு அதே மாதிரி தானே இருக்கு. திமுக சொல்லிதான் வந்து தவிர்க்க உள்ளே போயிருக்காரு. ஃபியூச்சர்ல திமுக பெரிய பதவி கூட கிடைக்கலாம், அதுக்காக தான் அவர் போயிருப்பாரு. நீங்களும் அதை தான் ஏத்துக்கிறீங்களா? அப்போ இல்லைன்னா அதுக்குள்ள அளவுக்கு டீப்பர் கான்ஸ்பிரன்சி தியரிக்குள்ளெல்லாம் ஓகே. இவரோட கேரக்டர் ரிடியூஸ் இன் கிரேசி ஒரு சீட்டு கொடுத்தா போயிடுவாரு. ஏன்னா இவரு சீமாங்கிட்ட வந்து எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வாங்கி தந்துடுறேன்னு ஏதோ இவரு சுண்டல் விநியோகிக்கிற மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சொல்றாரா? அது சீமான் கிட்ட. அதாவது சீமான் எப்படிப்பட்ட ஆளு, தூசு மாதிரி தட்டி விட்டுட்டாரு. அப்போ அவரு எடப்பாடிக்கான ஒரு ஏஜெண்டா இருக்கிறாருங்கிற மாதிரி தானே இந்த இடத்துக்குள்ள வருது. அந்த இடத்துக்குள்ள அவரு எடப்பாடிக்கு ஒரு ஆளாட்டு தானே சீமான்ட்ட போய் லாபி பண்ணியிருக்கிறாரு. இப்போ கடுமையா திமுக விமர்சிக்கிறது கூட ஒரு வகையில எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை பெறுவதற்காகவும் விஜயால தனிச்சு நிற்க முடியாது, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இந்த ஸ்டாண்டில் அவர் ப்ரோ எடப்பாடியாக தான் பையாகணும்னு காட்டுறதுக்கான ஒரு இதுவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அது லாபம் தான் குறி அவருக்கு. அப்படி அதை தடுக்கிறதுக்கு ஸ்டாலின் ஒரு லாபத்தை கொடுத்தா அங்கே போயிடுவாருன்னு பார்க்குறேன். விஜய்கிட்ட இருக்கவங்களே லாபம் தான் குறிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. சீமான் சொன்ன மாதிரி ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண விரும்பல, விஜய் பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாருங்கிற அந்த விஜய் மீது சீமான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆதவர்ஜுனாவுக்கு பொருந்தது, நிர்மல்குமாருக்கு பொருந்து. நிர்மல்குமார் அவருக்கு சிலம்பட்டியில் ஒரு பேக்கிங் இருக்குன்னு நண்பர்கள் சொல்றாங்க, தம்பி தான். பட் அவரு பாஜகவுக்குள்ள இருந்தாரு, அதிமுகவில் போனாரு. அப்போ இவங்களுக்கு ஆள் இல்லாதனால அவர் ரொம்ப பெரிய உயரிய பதவியில தூக்கி வச்சுட்டாங்க.
அப்போ ஒரு வேக்கம் இருக்கு, அந்த இடத்துக்குள்ள உயரிய பதவிகளை கொடுக்குறாரு. அவரும் ஒரு ரவுண்டு பார்த்தவர் தான். ஆதவர்ஜுனா ஒரு ரவுண்டு பார்த்தவர் தான். புஷி ஆனந்த் புஷியில் ஒரு எம்எல்ஏ இருந்தவர், இவர் கூட வந்திருக்காரு. ஆனால் புஷி ஆனந்தை நான் அவ்வளோ குறை சொல்ல விரும்பல. அவரு இந்த இயக்கத்துக்கு தந்தை மாதிரி தான். விஜய் தாயின்னா புஷி ஆனந்த் தான் தந்தை, சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த தந்தைக்கு உழைப்பு இல்லைன்னா அந்த தாய்க்கு இமேஜில் இவ்வளவு கட்டமைப்பை பண்ணியிருக்க முடியாது. மேலும் அவர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறனால ஒரு சமூக நீதி பார்வையிலையும் அந்த சமூகத்துக்கு அரசியல் அரங்கத்தில் பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத போது விஜய் நம்பர் 2 கொடுத்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்குறத இன்னைக்கும் என்னைக்கும் நான் வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஆளு, என் கொள்கையில நான் உறுதியா இருப்பேங்கிற லெவல்ல விஜய் புஷி ஆனந்த பொதுச் செயலாளரை போட்டிருக்கதை நான் பாராட்டுறேன். மற்றபடி அவர்கிட்ட மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அவர்கிட்ட வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஆன்டிசிடென்ட்ஸை பார்க்கும்போது வந்து ஒரு சமூக சேவை, ஒரு கொள்கை லட்சிய கோட்பாடு அதிலெல்லாம் இல்லாம விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அதனால யாருமே வந்து தனிச்சு போட்டியிடுறதுக்கு நிற்க மாட்டாங்க. விஜய் எடப்பாடி சைடில் போகும்போது அங்கே டிக்கெட் கிடைக்கலன்னா ஸ்டாலின் சைடும் போகிறதுக்கு தயாரான ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதிகளே நிறைஞ்ச ஒரு கட்சி தான் தாவேகா. அது அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவங்களோட கடந்த காலத்தை சொல்லக்கூடியனா ஜான் ஆரோக்கியசாமியை சொல்ல மாட்டேன். ஜான் ஆரோக்கியசாமி அவர் இஸ் ஏ ப்ரொஃபஷனல். அவர் வந்து ரீட்டைனர், யாருக்கு வேணாலும் ஒர்க் பண்ணுவார். விஜய்க்கு ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்போதே சென்டிமெண்டலா இவர் ஜோசப் விஜய், அவர் ஜான் ஆரோக்கியசாமி, ரெண்டு பேரும் சிஏஏ எதிர்ப்பாளர்கள், சர் எதிர்ப்பாளர்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிர்ப்பாளர்கள், வக்போர்டு எதிர்ப்பாளர்கள்னால அவங்களுக்குள்ள அது ஒத்து போகுது, பொருந்தி போகுது. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி அட்லீஸ்ட் லிபர்ட்டி, யாருக்கு வேணாலும் அவர் ஒர்க் பண்ணலாம். இவங்களோட கடந்த காலம் அரசியல்ல வந்து சந்தர்ப்பவாதம், பச்சுவந்தல் இதெல்லாம் சார்ந்தது. விஜயே பச்சுவந்தி தானே. விஜய் வந்து தளபதி ஸ்டாலின், இளைய தளபதி விஜய்ன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சுயநலத்துக்காக அந்த கமலஹாசன் திரிஷா அம்மையார் நடிச்ச மன்மத அன்பு படத்துக்கு வந்து சத்யம் தேட்டரை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து இவர் படத்துக்கு கொடுக்கலன்னதும் புர்ரணி கோபம் வந்து அனில் மாதிரி உதவுனாரு. அதுக்கு பிறகு தலைவா படத்தை அடிச்சுட்டாங்க, விஜய்க்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஜெயலலிதா காட்டும் போது கோபத்துல தலைவா படத்துக்கு ஒரு பாதிப்புன்னு தெரியும் போது படம் பிரேக் ஈவனா போயிருக்கும். விஜய்க்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி உண்டு. கேரளாவில் அந்த படம் பிரேக் ஈவன். தமிழ்நாட்டில் விஜய் அதை ஹேண்டில் பண்ண விதம் சரண்டர் ஆயிட்டாருங்கும் போது எத்தோட நடிச்சு காட்டுறது வேண்டாம், விட்டுருவோம். இது கையை கட்டணும்னே அப்படிதான் பணிவா கூட கும்பிடா ரெண்டு இருக்கு. விஜய் பண்ணது கூட கும்பிடு, நாம ஏவிஎம் சரவணம் பண்றது பணிவு. இவர் விஜய் ஜெயலலிதா பண்ணது கூட கும்பிடு பயம். ஸோ அதுல வந்து தலைவா படம் பாதிக்கப்பட்டதும் அவரு மோடியை போய் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு. எங்கன்னா ரஜினிகாந்த மோடி வந்து பார்த்தாரு, இவர் மோடியை போய் பார்த்தாரு. இது கூட தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் கூட தெரிய மாட்டேங்குது. என்னது சொல்ல, அவங்க லாஜிக்கலா ஆதாரத்தோட பேசக்கூடியவங்க கிடையாது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்துட்டாங்க. அடுத்து 39 மக்களவையில 37 மக்களவை ஜெயித்துட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் எங்க ஊர் இந்த நாடார் பேக்கிங்லையும் இங்க வன்னியர் பேக்கிங்லையும் அன்புமணி ராமதாஸும் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா மீறி இந்த நாடார்களும் வன்னியர்களும் 2 சீட்டை ஜெயித்து காட்டினாங்க. விஜய்க்கு எதுவுமே இல்லை, ஜெயலலிதா 6% உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அனில் மாதிரி உதவுனது அதோட காலி ஆயிட்டு. விஜய் பேதலிச்சு போயிட்டாரு, திணறி போயிட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் மரணம் வர அவர் வந்து அரசியலே பேசல, படத்திலே எங்கேயும் பேசல. ஏதாவது ஜெயலலிதாவுக்கு எதிராட்டு ஏதாவது அதுக்கு பிறகு பேசியிருப்பாருன்னா 14 டு ஜெயலலிதா இறந்தது வர பேசியிருப்பாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்கும் பேசலாம். ஜெயலலிதா பற்றி ஏதாவது பேசியிருப்பாருன்னா இன்னும் ஆவியா வந்து அடிச்சிருவாங்கன்னு பயப்படுறாரோ தெரியல. யாருன்னு காட்டுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப சில விஷயங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதுதான் நாம் தமிழர் சீமான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருங்கிறதான் அவரு ஓங்கி அடிச்சு அதுல நின்னாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதுதான் நின்னாரு. ஜெயலலிதா அதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட வீரப்பன் என்கவுண்டரை பற்றி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில பேசிடுவாரான்னு சீமான் கேட்கிறாரு. அது பிறகு ஜெயலலிதா பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை காலி பண்ண நினைச்சாங்க. இமானுவேல் சேர்னார் ஐயாவோட குரு பூஜையும் சேர்த்துதான் 2 ஐயாக்களோட குரு பூஜையும் காலி பண்ண நினைச்சாங்கன்னு சொல்லும் போது கொண்டையங்கோட்டை மறவர்கள் அதிமுக அமைச்சருக்கு மேல கல்லையும் மண்ணையும் தூக்கி போட்ட பிறகு ஜெயலலிதா மிரண்டு போய் தப்பு பண்ணிட்டேன்னு ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூடி போஸ்ட் கொடுத்தாரு. விஜயபாஸ்கருக்கு ஹெல்த்தை கொடுத்தாப்புல. அது ஏதோ
விஜயகாந்த் கிண்டல் பண்ணிட்டார், அதனால கொடுத்த மாதிரி ஒரு ஷோவை காட்டிட்டார். முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு பயந்து தான் கொடுத்தாரு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அபிமானிகளுக்கு பயந்து தான் கொடுத்தாரு. ஒருக்கா விஜய் வந்து ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது அவர் வந்து தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு ராஜ்சபா போஸ்டுக்காக ராகுல் காந்தியை பார்த்தாப்புல. அங்கே இங்குள்ள காங்கிரஸ்காரன் வர்ற மாட்டை கட்ட மாட்டான், போற மாட்டை இது பண்ண மாட்டான்னு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா. ஏன் போறான்னு கேட்க மாட்டான், ஏன் வந்தான்னு கேட்க மாட்டான், ஏன் இவன் வாரான் நமக்குள்ள ராஜ்சபா தட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சு காங்கிரஸ்காரெல்லாம் இது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சொல்லக்கூடிய இந்த ஜான ஆரோக்கியசாமிக்கும் அந்த தினமலருக்கும் காங்கிரஸ்காரனே கேரக்டர் தெரியாது. அவன் என்ன பண்ணான்னா எதுக்கு இவரெல்லாம் தேவையில்லைன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, தம்பி நீ 35 வயசு தாண்டிட்ட, யூத் காங்கிரஸ் இல்லை உனக்கு, ராஜ்சபாலாம் சேரு பார்த்துக்கலான்ட்டாப்ல. இத்தனைக்கும் ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் தினமலர்லாம் நல்ல செய்தி வரும்னு பேட்டி கொடுத்திருந்தாரு, ஒரு செய்தியும் வரல. ஸோ விஜயகாந்த் ஆசை வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையா இருந்தது, முதல் ஆசை. அப்போ நீங்க அப்பவே ராஜ்யசபா உறுப்பினரா இருந்தா கட்சி ஆரம்பிச்சிருந்தாரா? கண்டிப்பா இல்ல. அப்போ அந்த பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணணும், சினிமா பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணுங்கிறதா அந்த சுயநல அரசியல், ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், பச்சோந்தித்தனமான அரசியல் தான் விஜய்க்கு அரசியல். இதை நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். இந்த அரசியலை பின்பற்றி தான் அவர் கூட இருக்கக்கூடிய செகண்ட் லெவலும் இருக்கிறாங்க. இந்த அரசியலை பின்பற்றி தான் அவர் கூட இருக்கக்கூடிய 4th லெவலும் இருந்தாங்கன்னு வன்னியர் ஏரியாக்கள்ல அவன் அந்த லெவல் எல்லாம் கொடிகாட்ட போயிட்டான். கொடிகாட்ட போனவனுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிருக்கும். கொடிகாட்ட போனவனுக்கு அந்த சொன்னாங்க, ஒரு கல்யாண மண்ட அதிபர் சந்திரசேகரன் ஒரு விழாள கொண்டார் ஒருத்தர் தான் எடப்பாடிக்காக அந்த வருமானத்தெல்லாம் சப்ளை பண்ணதாட்டும் ஒரு தகவல்கள் சொல்லிச்சு. அப்போ தலைமை எப்படி சுயநல சந்தர்ப்பவாத பச்சவந்தி தலைமையோ எல்லா அடுக்கிலுமே அந்த சுயநலமும் பச்சவந்தித்தனமும் சந்தர்ப்பவாதமும் இருக்கு. அவர் கூட சேர்ந்தனால அப்படி மாறிட்டாங்களா, இல்லைன்னா அப்படி இருக்கிறவங்க தான் அவர் கூட இருக்கவங்க தான் அப்படி சேர்ந்திருக்காங்க. இனத்தோட சேருங்கிற கதையோடு சம்பத் சிவாஜி மாதிரி பல கட்சிகள் மாறின சந்தர்ப்பவாத பச்சவந்தி நிலைப்பாடு கொண்டவங்க தான் பச்சவந்தி நிலைப்பாடு கொண்ட விஜய் கூட அவங்களும் போய் சேர்ந்திருக்காங்க. இது உண்மைங்க. நாம் என்ன ஏதோ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றேன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுல ஆதாரம் இருக்கா இல்லையா, உண்மை இருக்கா இல்லையா, நேர்மை இருக்கா இல்லையா, அதை பாருங்க. விஜய் ஹிஸ்டரி சீட்டரோட ஒப்பிடுறாரு இல்லையா ஆதவ அர்ஜுனாவை. அரசியல் ரீதியா நான் விமர்சனம் பண்ணுவேன், தனிப்பட்ட அந்த அவங்க வில்லங்கம் அது இதெல்லாம் யாருமே நமக்கு தேவையில்லை. ஆதவ அர்ஜுனா இந்த அம்மையார் முதல் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி அவங்கள ரிலேட்டிவோட சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு நெகட்டிவா அதுக்குள்ளெல்லாம் நம்ம எதுக்குள்ளுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அது அவங்க குடும்ப விவகாரம், லீவ் இட். அரசியல் ரீதியா ஆதவ அர்ஜுனாவை ஏன் பெருசா மறிக்கணும்? விஜய் சார்லஸே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, மாமனார் காசுல தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு, மாமனார் இல்லைன்னா அவர் ஜீரோ, அந்த ரீதியில விமர்சனம் பண்ணார் இல்லையா. எஸ் ஏ சந்திரசேகரனும் சோபா சந்திரசேகரும் இல்லைன்னா விஜய் ஹீரோவா இருப்பாரா? அவன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மகன் மேல இன்வெஸ்ட் பண்ணாருல்ல. விஜய் சம்பாதிச்சிருக்காருல்ல சார். இவர் இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கி விட்ட அந்த மிஷின் தானே சம்பாதிக்குது. அதை உருவாக்கி அது எத்தனை வருடங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட அவரு சொந்த படங்கள் எடுத்தாரு, அதுக்கப்புறம் வேற இயக்குனர் 15 வருடம் கழித்து அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு நிலைக்கு வர முடியுது. ஆனா இவரு கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 10 வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விஜய் மிகப்பெரிய டான்சர், நல்ல ஃபைட்டர், விஜயகாந்த் அளவு சொல்ல முடியல, நல்ல ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர், எல்லாமே இருக்குது. காமெடி சீன்ஸ் நல்லா பண்ணுவாரு, ரஜினி அளவு இல்லைனாலும் காமெடி சீன் நல்லா பண்ணுவாரு, நல்ல என்டர்டெய்னர். நானே வந்து சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஸ்டைலிஷா இல்ல. என்னோட கேள்வி நான் நேரடியாக கேட்டுறேன், மாமனார் மார்டின் இல்லைன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு இத்தனை கட்சியில வந்து முக்கியத்துவம் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? பணபலம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. விஜய் வந்து ஐசோலேட் பண்ண பாக்குறாரு ஆதவ அர்ஜுனா. ஐசோலேட் பண்ணாதான் வந்து தனித்து நிக்க வச்சாதான் விஜய் வந்து தோற்கடிக்க முடியும், திமுக வெற்றி எளிதாக்க முடியும். அந்த பிளான்ல தான் அவர் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுல நான் வேறுபடுறேன். விஜயால ஆனா விஜய் அவர்கள் தனித்து நின்னா திமுக தான் லாபம், அதுல நீ தனித்து நின்னா திமுக லாபம். எனக்கு அந்த மாறுபட்ட கருத்து இல்ல. ஓகே, விஜய் அதிமுக பாஜகவோட கூட்டணி போறதை தமிழக முதல்வர் விரும்பல. பட் விஜயால தனிச்சு நிற்க முடியாதுன்னு முதல்வருக்கு தெரியும். 40 எம்எல்ஏக்களுக்கு மேல ஒருத்தா அவர்கிட்ட இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அதை வெளிப்படையா சொல்றது நான் தான். 234 தொகுதியில அன்னதான திட்டம் பண்ணாங்க விஜய் பிறந்த நாளுக்குன்னு சொன்னாங்க. நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். பட் அது 35 பேரை தான் என்னால வாழ்த்த முடியுது. 35க்கு உட்பட்ட சகோதரர்கள் தான் அதை பண்ணாங்க. அந்த சகோதரர்களுக்கு எனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டினர் அப்புனாலும் சரி, ஈசிஆர் சரவணம்னாலும் சரி, மதுரையில போடக்கூடிய சரவணாலும் சரி, காரைக்குடி அந்த டாக்டர்னாலும் சரி, இவங்களெல்லாம் நான் வாழ்த்துறேன். அவங்க செய்தது நல்ல விஷயம். ஆனா 214 நடந்ததாட்டு புஷி ஆனந்த் தினத்தந்தியில விடுறது சரடு கப்சா போய் ஜான ஆரோக்கியசாமிக்கு ஏற்பாட்டுல நம்ம 214க்கும் தகுதியானவங்கன்னு ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி காட்டணும்னா 214 பொய் சொல்லணும்னு பொய் சொல்றாரு. இது அன்னைக்கு நாம சொல்லும் போது
நம்ம ஆர்டி டீமை வச்சு நம்ம நண்பர்கள் பத்திரிகையாளர்களை வச்சு ஈரோடு எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி எவ்வளவுன்னு பார்க்கும்போது 35க்கு உள்ளதான் அது வருது. அப்போ இன்டெலிஜென்ஸை வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஃபிங்கர் டிப்ல உடனே ரிப்போர்ட் போயிடும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா விஜய்க்கு தனிச்சு போட்டியிடக்கூடிய சக்தி இல்லை ஒண்ணு. அடுத்தால கரூர் சம்பவம் வந்து ஒரு அனுதாப கூட்டமோ ஒரு கண்டன கூட்டமோ எதுவுமே இல்லை. அப்ப இப்ப நான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனுக்கு எதிராக ஏதாவது போராடுங்க காட்டுங்கன்னு நான் தான் சொல்லி ஊசி போட்டுட்டு இருக்கேன். அது ஓட்டிஸு ஒரு பஃபலோ இது பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுங்கப்பான்னு நான் தான் அதை இது பண்ணிட்டு இருக்கிறேன். இதை தாண்டி அவங்க இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண போறதில்ல. இதோட பழைய ஒரு ஃப்ராடு பண்ணாங்க. 200 வார்டுக்குள்ள சிம்பல் இல்லாத இடத்துக்குள்ள கடலூர் கவுன்சிலர் பண்ணிட்டு 12,000 இடத்துல ஒரு 120 ஜெயித்தனி காட்டிக்கிட்டு அதுல 5,000 ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சில்ல நிக்கல, 50,000 ஓட்டு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல நிக்கல, 3வது இடம்னு ஃப்ராட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் கஸ்தூரி சங்கர் அதை வந்து ஏமாந்துட்டாங்க. ஆதாரம் கேட்டேன், அந்த மாதிரி ஓடி பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பிறகு கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் அது தேவையாங்கிறதே என்ன சரி ஓகே, ஒரு ஆர்வத்துல மாற்றம்னு ஒருத்தர் வராரு, அவரை நம்ம லிட் பண்ணணும்னு அந்த அம்மையார் பேசியிருப்பாங்க. 1000 பொதுக்கூட்டங்கள்னு சொன்னாங்க, கொள்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டங்கள். நாங்க 2 கூட்டம் கூட இதுவரை நடத்தினதாட்டு இல்லை. அப்ப யாருமே அங்க ஃபங்க்ஷன் பண்ணல, யாருமே அங்க உறுதியா இல்லை. அப்ப ஸ்டாலினே 40 தொகுதிக்கு மேல இவங்களால நிற்க முடியாதுன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல. மோடி இவங்க தனிச்சு நின்று ஓட்டு எடுத்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வந்து ரங்கராஜ் பாண்டேக்கு தான் முக்கியம், தமிழிசைக்கு தான் முக்கியம், நயனாருக்கு தான் முக்கியம். மோடிக்கு வந்து பலம் நிரூபிச்ச ஒரு விஜய் பவன் கல்யாண் மாதிரி கிடைச்சாருன்னா 2029க்கு முக்கியம், எங்களுக்கும் அதான் முக்கியம். அதனால பலம் நிரூபிக்கிறதுக்கு நாங்க சொல்றோம். பட் அவர் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண்குதிரைங்கிறதும் எங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு சூழல்ல ஒரு பலம் நிரூபிச்சா நல்லா இருக்குங்கிறது தான் எங்களோட பார்வை. தமிழக முதல்வருக்கு பார்வை பலம் நிரூபிச்சு விட மாட்டாரு. அப்போ அவர் வந்து எடப்பாடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் கடைசி நேரத்துல இருக்குது. ஏன்னா சீமானை கூப்பிட்டும் போது தம்பி நீ போன்னு சொல்லிட்டாரு சீமான். அப்போ இவரோட எண்ண ஓட்டம் திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்க பார்த்தாரு. பிசிகா நீ வேணா என்ன சீமா சொல்லுன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி காங்கிரஸ் பிரிக்க பார்த்தாரு. காங்கிரஸ் நீங்க வேணா வாங்க, நீங்க சீட்டை குறைச்சிட்டு சீட்டை ஸ்டாலின் கொஞ்சம் சீட்டை வாங்கி ஒரு சில சீட்டு உங்களுக்கு தாரோம், கொள்கை எதிரியை தோற்கடிச்சிடும் வாங்கன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா இவர் வந்து எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ண போகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஸ்டாலினுக்கு இருக்கு. விஜய் என்னோட பார்வை சிவாஜி மாதிரி பலன் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற என் கருத்து. இதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாட்டே நான் சொல்றேன், குறிச்சு வச்சுடுங்க. இதுல ஸ்டாலின் வந்து அதுல சான்ஸ் எடுக்க விரும்பல. ஒருவேளை இவரை நம்பி ரசிகர்களும் பிரச்சார பலமும் எடப்பாடி கிடைச்சா தன்னோட முதன்மை எதிரியான தூரத்துல தான் இருக்காரு அவரும், எதிரியான எடப்பாடி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்லான்னு ஸ்டாலின் வந்து விஜய் வந்து அந்த 40 தொகுதிக்கு மேல கேண்டிடேட் இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவரு டிவிகே டிஎம்கேன்னா அட போப்பா 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 40 கேண்டிடேட் கூட இல்லை, கமல்ஹாசன் அளவு கூட ஒருத்தர் இல்லை, சும்மாரியில விட்டுக்கிட்டு அரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டு போப்பா தம்பி பிள்ளை உன் மேல நான் சீமான் சொன்னான்னு நான் கேஸ் போட மாட்டேன்பா, நீ அக்யூஸ்ட் இல்லப்பா, புசியா இருந்தோட நிறுத்திட்டப்பா, சீமான் சொல்லிட்டு இருப்பாப்புலப்பா, திருநாட் போரே ஆக்சிடென்ட் ஆன டிரைவர் மேல தானே கேஸ் போடணும், விஜய் அவங்க அந்த நாள் தானே ஆக்சிடென்ட் நடந்து விஜய் மேலையும் போடலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது அவரு சொல்லுவாரு, அவரு ஒன்னும் பொருட்டா நினைக்கல சொல்லிட்டு போவாரு. நான் உன் மேல கேஸ் போட்டு உன் மேல சிம்பதி வந்துன்னா அதை நீ எடப்பாடிக்கெல்லாம் கொண்டு விற்ப, எடப்பாடிக்கெல்லாம் நீ விற்பனை பண்ணுவ. அப்போ எடப்பாடிக்கு ஒரு ப்ராடக்ட் விற்பனை ஆகுதுக்கா நான் அரசியல் பண்றேன். நான் கலைஞருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சு, காமராஜருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சு, எம்ஜிஆர் ஜெயலலிதா தவறுல இருந்து பாடம் படிச்சு மெச்சூர்டா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ சும்மா பேசுற பேச்செல்லாம் சின்ன குழந்தைகள் யூரின் பாஸ் பண்ணிட்டு அதை தொடச்சி விட்டு புள்ள பிஸ்கட் சாப்பிடு லட்டு சாப்பிடுன்னு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி ஒன்னு நான் வந்து எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு உனக்கு நான் கிளீன் சிட்டி கொடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னு ஸ்டாலின் அரசியல் பண்றாருன்னா இவரால 210 நாள் போடுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் பக்கத்தோடு பேசுறாரு. ஆனா விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது தியேட்டர்ல வந்து அந்த வீடியோ போடுறாங்க, ஒன்ஸ் மோர் கேட்டோம் போடல தியேட்டருக்காரங்க, இதுக்கும் ஸ்டாலின் சதின்றாங்க. இந்த மாதிரி ரசிகர்கள் தான் இருக்காரு. விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சரி எல்லாம் கொஞ்ச நாள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுல நான் சீமானை கம்பேர் பண்ணி சில விஷயங்களை கூட சொல்றேன். சீமான் 210 உறுதியா நிற்கிறார். அதனால அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடி நடத்தாம 10.5 கொடுத்து தவறுன்னு வாங்கி அடிக்கிறாரு. இப்ப வன்னியர் ஒரு பெரிய காஸ்ட், தன் மனசுல பட்டது எது நியாயமோ அதை வந்து சீமான் அந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்ப எடப்பாடி கூட அந்த இடத்துக்குள்ள 10.5 பதில் சொல்ல முடியாம விக்ரவாண்டி விட்டு ஓடிட்டார்.
சீமான் அதுல எண்ணி கொடு அளந்து கொடுன்னு தெளிவா பேசினார். விஜய் அதுக்குள்ள நின்னா போலரைசேஷன்ல பிஞ்சு போயிடுவோம்னு என்கிட்ட இருந்து படிச்ச பாடத்துல ஜானாரிக்கசாமி நிக்க விடாம மாட்டி குடுவோம். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம்னு சொன்னாரு. சைனட் சாப்பிட மாட்டின்னு நான் சொன்னேன். விஜய் அந்த இடத்துக்குள்ள விஜயும் ஓடிட்டாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள போல்டா நின்னது சீமான் தான். அவரு தனிச்சு 234 போடணுங்கிற ஒரு துணிச்சல் இருக்கிறதுனால அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல எடப்பாடி பண்ணது தவறு, எடப்பாடி ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணதும் தவறுங்கிற கருத்தை சொல்றாரு. விஜய்க்கு இதுல ஒரு கருத்தே சொல்ல முடியலன்னா அவர் எப்படி 214 போட போறாரு? அவரை வச்சு கருத்து கணிப்பு போடக்கூடிய பாண்டே மற்ற நண்பர்கள் எல்லாம் அதை பற்றி யோசிச்சுக்குமா வேண்டாமா? தனிச்சே நிற்க முடியாத ஒருத்தனை வச்சு நீ கருத்து கணிப்பு போட்டு வியாபாரம் பண்ணனா இது மக்களை ஏமாத்தக்கூடிய மோசடி. அவன் மோசடிக்கு நீயும் துணை போறான்னு தானே அர்த்தம். இப்ப நான் இதை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுல சொல்றேன். ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார், மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டார். திருமாவளவன் காங்கிரஸ் இன்டாக்டா இருக்கும், ஏன்னா பலம் கிடையாது அவங்களுக்கு. ஐயா மூப்பனார் காலத்தில் உள்ள 17% காங்கிரஸோ 20% காமராஜ் ஆட்சி அமைப்பு பண்ணி எடுத்த காங்கிரஸோ இல்லை. வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரியில் டெபாசிட் எடுத்த காங்கிரஸ். வட தமிழகத்திலாம் ரொம்ப மோசம். அவரு ராஜேஷ் நாசிய ராமச்சந்திரன் மகன் அவர் மட்டும்தான் வட தமிழகத்துல 5% ஓட்டாவது எடுத்தார். ஸோ இந்த காங்கிரஸ் அவங்க இன்டாக்டா தான் திமுக அணியில நிற்பாங்க. இது ஒரு அணி. அதிமுக 10.5 கையில் எடுத்து அன்புமணி ராமதாஸுக்கு 30க்கு மேல எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபானி கொடுத்துட்டான்னு வச்சுட்டு 10.5 ஸ்டாலின் கொடுக்கலன்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்கன்னு வைங்க. விக்கிரவாண்டியிலே களத்துக்குள்ள வராத விஜய் எங்க நிற்பாரு? 90 சீட்ல விஜய் கேண்டிடேட்டும் இல்லை, இஷ்யூவும் இல்லையே. இஷ்யூ இல்லாம ஒருத்தர் வச்சு ஏன்பா கருத்து கணிப்பு போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? ரங்கராஜ் பாண்டே கோஷ்டிங்க. சரி, இன்னொன்னு கேட்கிறேன். பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. இது கலைஞர் அருந்ததியருக்கு பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்தாரு. கலைஞர் அவங்க தெய்வமா கும்பிடுறாங்க. கலைஞரோட சமூக நீதி பார்வையில நானே கலைஞர் அதுல பாராட்டி இருக்கிறேன். நான் எங்க இருந்தாலும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுற ஆளு. அருந்ததியர் மக்களுக்கு கலைஞர் கொடுத்ததை நான் பலமுறை பாராட்டியிருக்கேன். கலைஞர் மறைஞ்ச போது பாராட்டியிருக்கேன், பல இதுல பாராட்டியிருக்கிறேன். சீமான் அதுல தன் மாறுபட்ட கருத்தை சொல்றாரு. பிரியாரிட்டி ரெசர்வேஷனால என் மக்களான எங்கள் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு பாதிப்புன்னு சொல்றாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுட்டு ரங்கராஜ் பாண்டே, திருமணி வைத்தியநாதன் போன்ற பிராமண சமூக ஜெயலலிதா மீது பற்றாளர்கள், தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஜெயலலிதாட்ட எக்கச்சக்க குவாலிட்டி இருக்குது, பெரிய போல்டு. எந்த காலத்துல வாஜ்பாய்க்கு எதிராக ஒரு ஆட்சியை கோல்கூடிய துணிச்சல் யாருக்கு வரும்? அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். உங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் குப்பை கூடையில் தூக்கி போட்டாரு? வெள்ளாள கவுண்டர் பிளஸ் அருந்ததியர் இருந்தாதான் சீட் கன்வெர்ட் ஆகும்னு ஜெயலலிதாவால தனக்கு லாபம் இல்லைங்கிற இடத்துல பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கலைஞர் கொண்டு வந்ததை சரிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவருக்கு அரசியல் தான் பண்ண முடியும். டிட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்ன பண்ணுவீங்க. மிக்க நன்றி.